அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக சார்ந்திருக்கின்றோம். ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம் தொடர்பில் அமெரிக்கா திடீரென பின்வாங்கி இருக்கின்றார்கள். இது இந்த போரில் இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கும் பின்னடைவை அல்லது ஹார்முஸ் ஜலசந்தியை தாங்கள் சில மணி நேரங்களில் கைப்பற்றி விடுவோம் என்றெல்லாம் மிகப்பெரிய பில்டப் செய்த அமெரிக்கா திடீரென அந்த விடயம் தொடர்பில் மிக முக்கியமான ஒரு செய்தியை உலகத்துக்கு கூறியிருக்கின்றார்கள். அதே போல உலக நாடுகளை அதிர வைக்கும் தீர்மானத்தை ஈரானும் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கின்றது. வடக்கு இஸ்ரேல் முழுவதும் மரண ஓலம் கேட்பதாக உள்ளூர் மக்களே தற்போது செய்திகளை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேட்டோ நாடுகளின் அதிரடியான முடிவுகள் அடுத்தடுத்து வெளியாக அமெரிக்காவை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. இந்நிலையில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய மிக பிந்திய மிக முக்கியமாக உலகில் நடைபெற்ற சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். குறிப்பாக ஈரானின் உடைய 88வது அலை ட்ரூ பிராமிஸின் 88வது அலை மிக கடுமையான கொத்து குண்டுகள் மூலமும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமும் ஈரானுடைய டெல்லவிவ் மற்றும் பெடதெக்வா ஆகிய பகுதிகளை நோக்கி இலக்கு வைக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கின்றது. இதில் மிகப்பெரிய அளவில் கொத்துக்குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் பரந்தளவில் ஆங்காங்கே டெல்லவிவ் முழுவதும் சேதம் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இஸ்ரேலுக்குள் கடந்த ஒரு வார காலமாகவே கொத்துக்குண்டுகளினுடைய அளவை ஈரான் அதிகரித்திருக்கின்றார்கள். அதாவது ஒரு போர்முனை வீழ்ந்து வெடிக்கும் பொழுது அது பல துண்டுகளாக 40 முதல் 80 சிறிய குண்டுகளாக வெடித்து சிதறும். அவ்வாறு சிதறும் போது அதனுடைய தாக்கங்கள் பரவலான சேதத்தை ஏற்படுத்தும். இது உலகளவில் தடை செய்யப்பட்ட கிளாஸ்டர் குண்டுகளை ஈரான் பயன்படுத்துகின்றார்கள். எங்கள் மீது இவர்கள் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள், பொதுமக்களுடைய கட்டிடங்களை இலக்கு வைத்து ஈரான் நடத்துகின்றார்கள். ஐநா சபையை இதை கேட்க மாட்டீர்களா என்றெல்லாம் ஈரான் ஐநாவுக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இதில் என்ன ஒரு நகைச்சுவையான விடயம் என்றால், போர்க்குற்றங்கள் குறித்து இஸ்ரேல் பேசும் பொழுது ஐநாவுக்கே சிரிப்பு வந்துவிடும். ஏனெனில் இந்த போர்க்குற்றங்கள் என்றால் என்ன என்று கூறும் அளவுக்கு மிகப்பெரிய படுகொலைகளையும் போர்க்குற்றங்களையும் இனப்படுகொலையும் செய்து தன்னை போர்க்குற்றங்களை நிரூபிக்கப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் தான் ஆஸ்திரேலிய பிரதமர் நெதன்யாகு. உலகின் அத்தனை நெறிமுறைகளையும் விதிமுறைகளையும் மீறி காசாவில் இவர்கள் நிகழ்த்திய போர்க்குற்றங்களை இந்த உலகம் அவ்வளவு விரைவாக மறந்திருக்காது. அது தொடர்பான போர்க்குற்றங்களை தொடர்ச்சியாக 2 வருடங்களாக நாங்களும் பேசியிருக்கின்றோம். இந்த காணொளிகளை எங்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நண்பர்கள் இதை அறிந்திருப்பீர்கள். அவ்வளவு போர்க்குற்றங்களையும் செய்த இஸ்ரேல் இன்று தங்கள் மீது கிளாஸ்டர் குண்டுகளை ஏவி ஈரான் போர்க்குற்றம் இழைப்பதாக புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஊரில் ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், திருடனுக்கு தேள் கொட்டியது போல. ஒருவன் திருட்டு வேலை செய்வதற்காக ஒரு இடத்தில் போகும் பொழுது அவனுக்கு தேள் கொட்டிவிட்டால் அவன் கதறவும் முடியாது, சத்தமிட்டால் அவனை திருடன் என்று பிடித்து விடுவார்கள். அதை போலதான் இஸ்ரேல் திருடனுக்கு தேள் கொட்டியதைப் போல போர்க்குற்றங்கள் குறித்து பேசுவதை மக்கள் பார்க்கின்றார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயம். எனவே இந்த கிளாஸ்டர் கொத்து குண்டுகள் இஸ்ரேலை மிகப்பெரிய அளவில் சுக்குநூறாக்கி கொண்டிருக்கின்றன. அடுத்து சர்வதேச கடல் பகுதியான ஹார்முஸ் ஜலசந்தியில் யாராவது உங்கள் கப்பல்களை செல்வதற்கு விரும்பினால் ஹார்முஸ் நீரிணை தேவைப்படுவோர் அங்கு சென்று போரிடுங்கள். ஹார்முஸ் நீரிணை பிரச்சனையால் ஜெட் எரிபொருளை பெற முடியாமல் தவிக்கும் ஐக்கிய ராச்சியம் போன்ற நாடுகள் குறிப்பாக உங்களுக்கு தேவை என்றால் நீங்களே ஹார்முஸ் ஜலசந்தியில் சென்று போரிட்டு உங்கள் அதிகாரத்தை நிலைப்படுத்தி நீங்கள் உங்கள் எண்ணெயை பெற்றுக்கொள்ளுங்கள். என்னிடம் ஒரு ஆலோசனை உள்ளது. எல்லாவற்றால் அமெரிக்காவிடமிருந்து எரிபொருளை வாங்குங்கள். எங்களிடம் அதிகளவான எரிபொருள் காணப்படுகின்றது. இரண்டாவதாக தாமதமானாலும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த நீரிணைக்கு சென்று அதை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நீங்களே போராடி கொள்ள வேண்டும். நாங்கள் உங்களுக்கு உதவ முடியாது என்று திடீரென ஒரு அந்தர்பல்டி அடித்திருக்கின்றார் ட்ரம்ப். ட்ரம்பினுடைய இந்த அந்தர்பல்டிகளை, ட்ரம்பினுடைய பேச்சுக்களை நாங்கள் குறிப்பிட்டோம். நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு, நாளை ஒரு பேச்சு, விடிந்தால் ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, இரவு ஒரு பேச்சு என்று வாயில் வந்ததை பேசக்கூடிய ஒரு தலைவராக அமெரிக்கா கண்டெடுத்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இன்று உலகம் முழுவதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். முதலில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப்
பேசினார். ஊடகங்களுக்கே இப்போது 4 முறை அதை செக் பண்ண வேண்டி இருக்கின்றது. ஏனெனில் அவர் நினைத்தவாறெல்லாம் பேசுவதால் இது உண்மையா பொய்யா, இதை வெளியிட முடியுமா என்று ஊடகங்களே தடுமாறி போயிருக்கின்றார்கள். அப்படியான ட்ரம்ப் கார்முஸ் நீரிணையை நாங்கள் சில மணி நேரத்துக்குள் எங்கள் கமாண்டோக்களை அனுப்பி கையகப்படுத்தி விடுவோம். எனவே கார்முஸின் உடைய கட்டுப்பாட்டு இனியும் ஈரானிடம் விட்டு வைக்க முடியாது. கார்முஸ் ஜலச்சந்தியை நாங்கள் ட்ரம்ப் நீரிணை, கார்முஸ் என்பதை ட்ரம்ப் நீரிணை என்றெல்லாம் மாற்றப் போகின்றோம் என்றெல்லாம் பல பித்தலாட்டங்களை செய்திருந்தார். அதிலும் நேற்று முன்தினம் ஆக்ரோஷமாக கார்முஸ் ஜலச்சந்தி ஈரானிடமிருந்து பறித்தெடுக்கப் போகின்றது என்றெல்லாம் ஆக்ரோஷமாக பேசியிருந்தார். இன்று எங்களுக்கு அதில் சம்பந்தமே கிடையாது. நாங்கள் அந்த கார்முஸ் ஜலச்சந்தியில் எங்களுக்கான தேவை மிக குறைவாக இருக்கின்றது, நீங்களே சென்று வேண்டுமென்றால் ஈரானிடம் போராடுங்கள் என்று கூறியிருப்பது அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட பின்னடைவை தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த போர் ஆரம்பித்த நாள் முதலே ஈரானில் ஆட்சி மாற்றம் குறித்து பேசினார்கள். ஈரானினுடைய ஆட்சியில் தங்களுக்கு வேண்டப்பட்டவரை அமர வைப்பது குறித்து பேசினார்கள். தற்போது அவற்றையெல்லாம் மறந்து இந்த கார்முஸ் ஜலச்சந்தியை திறந்துவிட சொல்லும்போது பின்னர் கார்முஸ் ஜலச்சந்தியை ஈரான் கட்டுப்பாட்டிலிருந்து எடுப்பது குறித்து பேசினார்கள். அதுவும் சரியாக அவர்களால் முடியவில்லை. தற்போது 3வதாக ஈரானை வைத்துக் கொள்ளட்டும், தயவு செய்து இந்த கார்முஸ் ஜலச்சந்தியை கப்பல்கள் செல்வதற்கு திறந்து விடுங்கள் என்று கதற ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேட்டோ நாடுகள் எத்தனை முறை அழைத்தும் கார்முஸ் ஜலச்சந்தியில் ஈரானுடன் போரிடுவதற்கு அல்லது ஈரான் கடற்படை எதிர்த்து நிற்பதற்கு மறுத்துவிட்டார்கள் என்ற விரக்தியின் அடிப்படையில் ட்ரம்ப் தற்போது இந்த பணி கடினமான ஒரு பகுதி என்பதை புரிந்து கொண்டு தற்போது நழுவி சென்றிருக்கின்றார். இது அமெரிக்கா குறித்த நம்பகத்தன்மை உலகளவில் அமெரிக்காவை நம்பி சென்றால் என்ன ஆகும் என்பதையும் ட்ரம்ப் தற்போது கற்பித்து கொடுத்திருக்கின்றார். அமெரிக்கா இந்த கார்முஸ் ஜலச்சந்தியை நீங்களே சென்று உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுங்கள் என்று சொன்னால் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு நகைச்சுவையை ஏற்படுத்தி இருக்க ஈரான் கார்முஸ் ஜலச்சந்தி தொடர்பாக எடுத்திருக்கக்கூடிய தீர்மானம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒருபுறம் நகைச்சுவை மன்னராக ட்ரம்பும் மறுமுறை தொடர்ச்சியாக அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய IRGCயையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று ஈரான் நாடாளுமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான தீர்மானம் கொண்டு வரப்படுகின்றது. சர்வதேச கடல் பகுதியான ஹார்முஸ் ஜலச்சந்தியில் செல்லும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணத்தை வசூலிக்கும் சட்டத்தை ஈரான் நிறைவேற்றி இருக்கின்றது. இதனால் இந்தியா, ஜப்பான், தென்கொரியா, சீனா போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் வரி விதிப்பை சந்திக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் அந்த சந்தியால் செல்லக்கூடிய கப்பல்களில் அதிகமாக எண்ணெய் செல்லக்கூடிய கப்பல்களில் 4 நாடுகள் வருகின்றன: இந்தியா, ஜப்பான், தென்கொரியா, சீனா. எனவே இந்த 4 நாடுகள் இவ்வாறு வரி விதிக்கப்பட்டால், சுங்க கட்டணம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பார்கள். ஏனெனில் இவர்களுடைய எண்ணெயின் தேவை இந்தியா, சீனா 2 நாடுகளுக்குமே மிக அதிகம், மிகப்பெரிய சனத்தொகை கொண்ட நாடுகள். எனவே இவ்வாறான 50% மேற்பட்ட எண்ணெய் ஹார்முஸ் ஜலச்சந்தியால் செல்லும் காரணத்தினால் இந்த நாடுகள் என்ன செய்ய போகின்றார்கள்? இந்த தீர்மானம், நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எப்போது அமலுக்கு வரும்? ஈரான் இதை கடுமையாக அமல்படுத்தினால் இந்த நாடுகள் சிக்கலை சந்திக்கும். இவர்கள் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போகின்றார்களா இல்லையா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி. சாதாரணமாக எந்தவித கட்டணமும் இல்லாமல் ஹார்முஸ் ஜலச்சந்தியினூடாக உலக நாடுகளின் அனைத்து கப்பல்களும் சென்று வந்தன. ஆனால் ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான செயற்பாடுகள், ட்ரம்பினுடைய இந்த முட்டாள்தனமான இஸ்ரேல் அமெரிக்காவின் யுத்தம் இன்று உலக நாடுகளை எந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்று சொன்னால், ஹார்முஸ் ஜலச்சந்தியில் சுங்க கட்டணம் செலுத்தி தங்கள் கப்பல்களை கொண்டு செல்லக்கூடிய நிலையைத்தான் இந்த ட்ரம்பும் நெதன்யாகுவும் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது. அடுத்த தொடர்ச்சியாக இந்த போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பு காரணமாக ஐக்கிய அரபு அமீரகம், துபாயினுடைய பங்குச்சந்தைகளும் இந்தியாவினுடைய பங்குச்சந்தைகளும் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருப்பதாக பங்கு முதலீட்டாளர்கள் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பங்குச்சந்தைகள் ஒரே நாளில் 17.4% சரிவையும், இந்தியாவினுடைய பங்குச்சந்தைகள் 10.6% சரிவையும் கண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இது பங்கு வர்த்தகத்தில் ஐக்கிய அரபு அமீரகம், இந்தியா போன்ற நாடுகளில் முதலீடு செய்தவர்களுக்கு ஒரு பேரிடியாக அமைந்திருக்கின்றது. அடுத்து தெற்கு லெபனான் போர் மிக கடுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உள்ளே நுழைந்த இஸ்ரேலிய படையினரை சுற்றி வளைத்து ஹிஸ்புல்லா போராளிகள் மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள்.
நேற்று முன்தினம் நடந்த தாக்குதலில் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கும் சூழ்நிலையில் இன்றும் பல பகுதிகளில் ஹிஸ்புல்லாவின் தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பயங்கரமான இழப்பை சந்தித்திருப்பதாக இஸ்ரேலினுடைய காட்ஸ் ஊடகமே செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாமே நிரம்பி வழிகின்றன. ஒன்று காயமடைந்த இஸ்ரேல் இராணுவத்தினரை சிகிச்சைக்காக கொண்டு வருகின்றார்கள், இறந்த உடலங்களை கொண்டு வருகின்றார்கள். லெபனானுக்கும் வடக்கு இஸ்ரேல் பகுதிக்கும் தொடர்ச்சியாக ஐடிஎஃபினுடைய ஹெலிகாப்டர்கள் சென்று வந்து கொண்டே இருக்கின்றன. எவ்வளவுதான் மூடி மறைத்தாலும் தெற்கு லெபனான் களமுனையில் இஸ்ரேல் தற்போது பேரிழப்பை சந்தித்து வருவதால் அங்கு மேலதிக துருப்பினரை அனுப்பக்கூடிய ஒரு அவசர கூட்டத்தையும் இன்று இஸ்ரேலிய போர் அமைச்சரவை நடத்தி இருக்கின்றார்கள். ஆனால் ஏற்கனவே இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதாக இராணுவ தளபதி ஜமீர் குறிப்பிட்டார். தற்போது இவர்கள் லெபனான் போரில் சென்ற எண்ணிக்கை போதாது, அங்கு ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் அதிகரித்து விட்டன. மேலதிக படையினரை எவ்வாறு திரட்டுவது என்பது குறித்து தற்போது விவாதிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே லெபனானுக்குள் சென்ற இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கின்றது என்று இஸ்ரேல் தாங்களாகவே ஒரு அறிவிப்பை விடுகின்றார்கள். லெபனானில் நாங்கள் கட்டிடங்களை தகர்ப்பதை நிறுத்த வேண்டுமானால், லெபனான் முழுவதும் குண்டுமழை பொழிவதை நிறுத்த வேண்டுமானால் ஹிஸ்புல்லா தங்களுடைய தாக்குதலை நிறுத்த வேண்டும் என இவர்கள் மறைமுகமாக ஹிஸ்புல்லாவின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் லெபனான் மக்களுக்கு தாங்கள் ஏதோ நல்லது செய்வதைப் போல ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். எனவே லெபனான் போர் முனை அடுத்து வரும் நாட்களில் ஹிஸ்புல்லா மேலும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தினால் ஈரான் போர் முனையை விட மிகப்பெரிய சிக்கல் லெபனானில் இஸ்ரேலுக்கு காத்திருக்கின்றது. ஏனெனில் இஸ்ரேலினுடைய ஒரு எல்லை பகுதியில் லெபனான் அமைந்திருப்பதால் அங்கு அவர்களுக்கு ஆபத்து மிகவும் அதிகம் என கூறப்படுகின்றது. அடுத்து ஈரான் உடைய தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துபாயில் தங்கியிருந்த உக்ரைனினுடைய மிக முக்கியமான இராணுவ அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதை ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய செய்திகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. 2-3 தினங்களுக்கு முன்பாகத்தான் ஜெலன்ஸ்கி வருகின்றார். ஈரானுடைய ட்ரோன்களிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு எமக்கெல்லாம் அனுபவம் இருக்கின்றது. ஈரான் ட்ரோன்களை ரஷ்யா மீது ஏவுகின்றார்கள், அவர்களை எல்லாம் தடுத்து அவற்றையெல்லாம் நிறுத்தி இருக்கின்றோம் என ஒரு ஒப்பந்தம் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்துகின்றார்கள். ரஷ்ய தாக்குதலிலிருந்து தங்களை பாதுகாக்க முடியாத உக்ரைன் அரபுலக நாடுகளை பாதுகாப்பார்கள் என்று நம்பி இவர்களும் அவர்களுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்கின்றார்கள் இந்த அரபுலக நாடுகளின் தலைமைகள். ஆனால் ஈரான் குறிப்பிட்டு விட்டார்கள், இனி இராணுவ தளங்கள், இராணுவ முகாம்கள், கடற்படை விமானப்படை முகாம்கள் மட்டுமல்ல, தனிப்பட்ட ரீதியில் இராணுவ அதிகாரிகள், இராணுவத்துடன் தொடர்புடையவர்கள், அவர்கள் சார்ந்தவர்கள் தங்கியிருக்கக்கூடிய கோட்டல்கள், வீடுகள், கட்டிடங்களையும் இலக்கு வைத்து தாக்கப் போகின்றோம் என்ற அறிவிப்பை ஐஆர்ஜிசி வெளியிட்டிருந்தார்கள். அதனுடைய நிலைப்பாடு எவ்வளவு பாரதூரமாக செல்லும் என்பதை பலரும் அறிந்திருக்கவில்லை. இந்த நிலையில்தான் ஐஆர்ஜிசி உக்ரைன் இராணுவத்தினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் தங்கியிருந்த கோட்டலை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதலில் ஒரு மிக முக்கியமான ட்ரோன் தடுப்பு பிரிவினுடைய அதிகாரி கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இவ்வாறு ஈரானிய தாக்குதல்கள் அமெரிக்கர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் சூழ்நிலையில் நேட்டோ நாடுகளின் அடுத்தடுத்த முடிவுகள் இன்று அமெரிக்காவை நிலைகுலிய வைத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். நேற்றொரு செய்தி குறிப்பிட்டிருந்தோம். நேற்றைய காணொலியை பார்த்த நண்பர்களுக்கு தெரியும், ஸ்பெயின் தங்களுடைய வான்பரப்புக்குள் அமெரிக்க விமானங்கள் நுழைய முடியாது, தங்களுடைய வான்பரப்பை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது, முதலில் தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தளங்களைத்தான் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள். தற்போது எங்களுடைய வான் எல்லைக்குள்ளேயே அமெரிக்க விமானங்கள் நுழையக்கூடாது, எனில் நீங்கள் போரில் இருக்கின்றீர்கள், ஈரானை தாக்குவதற்காக இந்த பக்கம் அந்த பக்கமாக சென்று வந்தால் ஈரான் அதை நாங்களும் போரில் ஈடுபட்டதாக கருதி விடுவார்கள். இதைத்தான் இந்த அரபுலக நாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்பெயின் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள். எனவே இந்த ஸ்பெயினுடைய நடவடிக்கை காரணமாக ஸ்பெயினுடைய கப்பல்கள் தடையின்றி ஹார்மோஸ் ஜலச்சந்தி ஊடாக செல்லலாம் என்று ஈரானும் பதிலுக்கு தங்களுடைய நல்லெண்ணத்தை காண்பித்திருந்தார்கள். இது ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு கேள்வி. எந்த சிக்கலும் இல்லாமல் அமெரிக்க கூட்டில் சேராத காரணத்தினால் ஸ்பெயின் கப்பல்கள் அனுமதிக்கப்படுவது ஏன்? ஈரானுடைய பேச்சை கேட்டு நாங்கள் ஒரு நட்புறவாக சென்றால் எங்கள் கப்பல்களையும் அந்த பகுதியூடாக கொண்டு சென்று விட முடியும் என்ற ஒரு கேள்விகள் மிகப்பெரிய அளவில் ஐரோப்பா முழுவதும் எழுந்திருந்தன. இந்த நிலையில் தற்போது இன்று இத்தாலியினுடைய அதிபர் ஜார்ஜியா மெலோனி ஒரு அதிரடி அறிவிப்பை விடுத்திருந்தார். எங்களுடைய நாட்டுக்குள் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் தரையிறங்குவதற்கு அனுமதி கிடையாது. அமெரிக்க விமானங்கள் இத்தாலியில் இருக்கக்கூடிய நேட்டோ தளங்களில் இறங்குவதற்காக ஆயுதங்களுடன் சென்று கொண்டிருந்தன. அங்கு விமான நிலையத்தில் இறங்குவதற்கு
விமான நிலையத்தினுடைய அனுமதி கோரப்பட்ட போது அமெரிக்க விமானங்களை தரையிறக்குவதற்கு தற்போது அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவித்தலின்படி விமானங்கள் இராணுவ விமானங்கள் தரையிறங்க முடியாது என்று அமெரிக்க விமானங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க விமானிகளுக்கு ஒரு பாரிய அதிர்ச்சி. ஸ்பெயினில் இந்த நிலை என்று சொன்னால் இத்தாலியும் இன்று அந்த அறிவிப்பை விடுத்திருப்பதுடன் இத்தாலியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இராணுவ தளத்தையும் அமெரிக்காவினுடைய விமானங்கள் கடற்படை பயன்படுத்த முடியாது என்றொரு தெளிவான செய்தியையும் ஜார்ஜியோ மெலோனி அவர்கள் தற்போது குறிப்பிட்டிருக்கின்றமை தற்போது மிகப்பெரிய ஒரு சிக்கலை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இத்தாலியினுடைய அதிர்ச்சி நீங்குவதற்குள் பிரான்சும் தற்போது அந்த அறிவிப்பில் இணைந்திருக்கின்றார்கள். அமெரிக்க விமானங்கள் இனி இந்த யுத்தம் நிறைவுக்கு வரும் வரை எங்களுடைய வான்வெளியில் பறக்கக்கூடாது. பிரான்சின் உடைய விமான தளங்களுக்குள் அமெரிக்காவினுடைய விமானப்படை விமானங்கள் போரில் ஈடுபட்டு கொண்டிருப்பதால் தரையிறங்க முடியாது. ஒரே நாளில் ஸ்பெயினை அடுத்து இத்தாலி பிரான்சினுடைய முடிவுகள் அமெரிக்காவை நிலைகுலைய வைத்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஸ்பெயின் காட்டிய வழி ஆரம்பத்தில் தன்னிச்சையாக ஒரு முதுகெலும்புள்ள தலைமைத்துவம் நேரடியாக அமெரிக்காவை எதிர்த்து விமானங்கள் தரையிறங்கக்கூடாது என்று அறிவித்திருந்தார்கள். ஸ்பெயின் காட்டிய வழியில் இத்தாலி பிரான்ஸ் வந்துவிட்டார்கள். ஏனைய நேட்டோ நாடுகளும் இதுபோன்ற முடிவுகளை எடுத்தால் அமெரிக்கா உலகரங்கில் தனித்து விடப்படும் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த நாடுகளாலும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதுதான் தற்போதைய உண்மை நிலவரம். அதிலும் குறிப்பாக அமெரிக்காவை உலக நாடுகளிடமிருந்து தனிமைப்படுத்துவதில் ஈரான் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து பாலஸ்தீனியர்கள் கைதிகளுக்கு மரண தண்டனை விதிக்க ஒப்புதல் அளித்த இஸ்ரேலிய நாடாளுமன்றத்திற்கு ஸ்பெயின் மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரே மாதிரியான குற்றங்களை செய்யும் இஸ்ரேலியர்களுக்கு இந்த விதி இல்லை, ஆனால் பாலஸ்தீனர்களுக்கு மட்டும் இவ்வாறான ஒரு சட்டமூலம் எதற்காக என்று ஸ்பெயின் துணிச்சலாக தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். எந்த விடயமாக இருந்தாலும், காசா விடயமாக இருந்தாலும், ஈரான் விவகாரமாக இருந்தாலும் முதலில் தைரியமாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த ஸ்பெயின் நாட்டவர்கள். அந்த ஸ்பெயின் என்று ஒரு மிகப்பெரிய அளவில் முடிவெடுத்து குறிப்பிட்டிருக்கின்றார்கள். காசாவில் குறிப்பாக பலஸ்தீன் கைதிகளுக்கான மரண தண்டனை முடிவு பக்கச்சார்பாற்றது, மனித உரிமைகளுக்கு எதிரானது என்ற கருத்தை வெளியிட்டு இஸ்ரேலுக்கு தங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.